கைஸ் வெல்கம் பேக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிபப்ளிக் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட்லேருந்து நம்மகிட்ட இயர்பட்ஸ் இருக்குது. இதை நான் வந்து ஆஃபரில் 630க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 899ன்றது எம்ஆர்பி ப்ரைஸ். அதில் ஆஃபர் போக நமக்கு வந்து 630 வந்து ப்ரைஸ் வரும். அண்ட் தென் இதை வந்து நம்ம அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்க்குறப்ப தான் இந்த ப்ரைஸில் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் டெலிவரிக்கு ஒரு 1 வீக் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கும். ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆனால் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு இன்னமும் வந்து டிலே ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க கஸ்டமர் கேருக்கு நம்ம கால் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி கஸ்டமர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணி வந்து இது பண்ணிக்க முடியும். அண்ட் ஓகே, இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 15 ஹார்ஸ்க்கான ப்ளே டைம் இருக்குது. அண்ட் தென் ஒரு 310 ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை டைம் இருக்குது. கேம் மோடு வந்து அல்ட்ரா லேட்டன்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டால் நம்மளால் அல்ட்ரா லேட்டன்ஸ் மோடு வந்து ஆன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு 13mm ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டீப்பான ட்ரைவ் தான். ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் தென் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒன்று இருக்குது. அண்டு டியூவல் கேம் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது கேமுக்கும் மியூசிக்கும் அப்படின்ட்டு ஒன்று மாற்றிக்கலாம். எக்ஸ்பேஸ்ன்ற ஒரு சவுண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ப்ரூஃப்ஸ் எல்லாமே. அண்ட் ஃப்ளாஷ் அண்ட் ரெஸ்ட் ப்ரூஃப் அப்படி இருக்குது, சிலது வந்து இருக்குது. அண்டு நம்ம சார்ஜ் பண்ணால் வந்து நமக்கு லைட் வந்து மாறுறது அதெல்லாமே வந்து இருக்குது. ஓகே, வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரேப்பர் வந்து போட்டிருக்கோம். பட் நான் அதை வந்து ஏற்கனவே வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டேன். ஓகே, ப்ராடக்ட் எதுவும் டேமேஜ் இல்லாமல் வந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக ஓப்பன் பண்ணால் இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நியூ கோடு ஆஃப் கூல் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஓகே, இதை எடுத்து வச்சுக்கலாம். இது எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு கவரில் நமக்கு டிடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து நியூ ரிபப்ளிக் ஸ்டட் அப்படின்னு போட்டுருங்க. ஆக்சுவலாக இது மாடல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ரிபப்ளிக்கோட சைபர் ஸ்டட்டு 8X, அது X8 அப்படின்றது அந்த மாடலு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் குவாலிட்டி வந்து லோ குவாலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டு டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரியோட கெப்பாசிட்டி, கேஸோட கெப்பாசிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அண்டு ஹேண்ட்லேயும் வந்து நமக்கு ஈஸியாக வந்து பிக் பண்ணிக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு பின்னாடி வந்து சி டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம சி டைப் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். அண்டு ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு வந்து பட்ஸ் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வந்து இருக்குது. கொஞ்சம் நிறையாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க டிசைனை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த பேக் சைடில் தான், பட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துட்றாங்க. இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். மீடியமும் வந்து அட்டாச் பண்ணியே இருக்கும். பட்டு இந்த ஸ்மாலும் லார்ஜும் வந்து நமக்கு வந்து கூட கொடுத்துருவாங்க. வேணுன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி டைப் சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த லைட் பிளிங்க் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பேர் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடும் ஒன்ஸ் பேர் ஆனதுக்கப்புறம். அண்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷைனிங்காக தான் இருக்குது. பட் அந்தளவுக்கு ஷைனிங்காக இல்லை. பட் கை வைக்கிறப்பலாம் வந்து மர்ஜஸ் வந்து நிறையா வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைக் தெரியும் இதில் பார்த்தாலே. கால் குவாலிட்டி வைஸுமே நல்லாயிருக்கு. அண்ட் லுக் வைஸுமே பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமான லுக் இருக்குது. காலத்தில் வேர் பண்ணாலும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸ்மூத்தான ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலுமே அந்தளவுக்கு வந்து பெயின் எதுவும் ஃபீல் பண்ண முடியல. அண்ட் தென் ஓவராலாக பார்க்குறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான ப்ராடக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.